தண்ணி என்ன முடிவதில்லம்மா ஆட்டமா நீரோட்டமா ஆட்டமா அதிராட்டமா நாட்டியம் சிறப்பாக இருந்தது. ஒரு கடமை காத்திருக்கிறது. தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடைப்பட்ட உலகம் மத்திய உலகம். மத்திய உலகத்திலே தேவருக்கு சொந்தமான தேவருக்கு சொந்தமான பாரிசாத மலச்செடிகள் நீர் இல்லாமல் வாடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மலச்செடிகளுக்கு நீர் ஊற்றுவதற்குரிய கடமை தவறக்கூடாது. பூர்வத்தியா செல்கின்றால் மத்திய உலகம். இதற்காக தேவருக்கு சொந்தமான பாரிசாத மலச்செடிகள் நீர் ஊற்றுவதற்காக நீர் ஊற்ற செல்கின்றார். நீர் ஊற்றிய பிறகு அழகாக பூத்துக் கொள்ளும் மலர்கள், அந்த மலர்கள் களவு போகாத வண்ணம் இருவரும் செல்கிறார்கள் மத்திய உலகம். செங்குதார் ஊர்வசியும் அச்சையனும் மலச்செடிகளுக்கு நீர் ஊற்ற காவலுக்காக நீ செல்ல வேண்டும். கடமை தவறக்கூடாது. இருவரும் செல்கிறார்கள். ஆமாடா, ரெண்டு பேரும் செய்யறாங்களா இல்லையான்னு பாருங்க. என்னடா செய்யறாங்களா? கடமை தவறாமல் இருக்கின்றார்களா? பார்ப்பவருடைய கடமை. கடமை தவறாத வேலை செய்கிறார்களா இல்லையா என்று பார்ப்பவருடைய கடமை. பாடி வழி கொண்டிருக்கிறது. இப்போது
அம்மா தாயே அம்மா அகிலானவோடு பிரம்மாண்ட நாயகி சக்தி உமையவடியே சங்கரிய நாயகி ஆபத்தில் காப்பவனே எங்கள் குலவள்ளினி ஏகாதரூபினி தட்சணி மகளே தாட்சாயுனி அன்னையே மேல்மலையனூரில் கோவில் கொண்டு ஈஸ்வரியே ஆத்தாரை அழைக்கின்றோம் ஆடு இங்கே வந்திடம்மா அம்மா மேல்மலையனூர் அங்காளியே மாகாளி திருசூடியே குறி சொல்ல வாடியம்மா குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலகாக்கும் தெய்வம் அம்மா அம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திருசூடியே ஊர்வசி நான் யார் என்று கண்களுக்கு தெரியவில்லையா? நான் யார்? கைலாயத்தில் இருக்க வேண்டிய சிவபெருமான் அவருடைய இடமாகத்தில் இருக்க வேண்டிய ஆண்டால் உமா மகேஸ்வரி. ஊர்வசி நான் தெரியவில்லையா அவருடைய கண்களுக்கு? நான் யார்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆயிர கண்முனைவள் அங்கார பரமேஸ்வரி ஓ சக்தி சண்டி சாமுண்டி கருமாரி முத்துமாரி தண்டுமாரி காஞ்சிலே காமாட்சி மதுரை மீனாட்சி மேல் பருவத்துடைய ஓம் சக்தி மேல் மலையுடைய அங்கார பரமேஸ்வரி பட வேட்டிலே ரேடி கம்பா நோட்டத்தை அவர்களுக்கு கூடியவதான் இந்த சக்தியானவள். இந்த உலகத்தை இந்த சக்தி இல்லை என்றால் ஒன்றுமே அணுகிறது
என்றால் நாட்டியம் முடிந்தது. நாட்டியம் முடிந்த உடனே உனக்கு தேவேந்திரன் கட்டளையிட்டார். எதவென்று தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையிலே இருக்க வேண்டிய மத்திய லோகம். அந்த மத்திய லோகத்தில் தேவேந்திரனுக்கு சொந்தமான மலர் பாரிஜாத மலர் தோட்டமானது பாடி வணங்கிக் கொண்டிருக்கும். அந்த மலர்ச்செடிக்கு தண்ணி ஊற்றி உன்னை அனுப்பி வைத்தார். நீ சென்றால் தேவேந்திரன் வார்த்தை தட்டி கேட்காமல் பாடியிருக்கும் மலர் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றி வந்தாய். 108 வளங்களாக பூத்து குளிக்கிறது. 108 வளங்களை ஒவ்வொன்றாக பறித்து யாரவாக தொடுத்து எனக்கு மாலையாக அணிவித்திருக்கின்றார். மனம் மகிழ்ந்து அது மட்டும் தாராம். என் நாட்டு மக்கள் பாமர மக்கள் என்னுடைய ஆலயத்தை கவனிப்பது கிடையாது. எனக்கு வருடத்துக்கு ஒரு முறை என்னுடைய கரத்திலே காப்பிடம் அணிந்து எனக்கு பூமாற்றல் செய்வது கிடையாது. என்னுடைய ஆலயத்துக்கு வெள்ளை அடிப்பது கிடையாது. எனக்கு தீப தூப ஆராதனை செய்வதே கிடையாது. அப்படி இருக்கே நீ யார்? ஊர்வசியானவள் பாயடைந்திருக்கிற ஆலயத்தை சுத்தம் செய்து எனக்கு தீப தூப ஆராதனை செய்ததனால் மனம் மகிழ்ந்தேன். மனம் மகிழ்ந்து இப்படி என்னுடைய சூழலத்தில் இருக்க வேண்டிய மரகதென்ற மக்கியம் வாழ்ந்த இந்த மாலை உழைத்து மருந்தகளுக்கு நான் கொடுத்த மாலை எப்போது நீ கழுத்தில் அணிவிக்க. ஏனென்றால் எனக்கு வழிபாடு நீ செய்ததனால் உன் உடல் முழுவதும் வேறு துணியாக இருக்கின்றது. வேறு துணி அகல வேண்டும் என்றால் என்னுடைய ஆலயத்தை பின்புறமாக இருக்க வேண்டிய தடாகத்தில் இறங்கி நீ நீராடி விட்டு பிறகு நான் கொடுத்த மாலை அணிந்து கொண்டால் உன் வாழ்க்கையிலேயே நன்மை பிறக்கும். போ 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 வாடா வாடா தேவடியா மௌன வாடா. வந்து இடிச்சி ஓல நீ மேலே போகத்தான். சந்தனத்தை பூசி ரோஜ மாலை போடத்தான். நீ மேலே போகத்தான். சந்தனத்தை பூசி ரோஜ மாலை போடத்தான். வந்து இடிச்சி ஓல நீ மேலே போகத்தான். சந்தனத்தை பூசி ரோஜா மாலை மறந்துட போதுன்னு பாட்டுங்க. ஐயா பார்த்தாயா, நமது தந்தை இட்ட கட்டளை என்ன? பாரிஜாத மலர் தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். ஊர்வசி நீர் ஊற்றுகிறார்களா இல்லையா? ஊர்வசியை கண்காணிக்க வேண்டும். பாரிஜாத மலர் தோட்டம். ஐயோ தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர்களை யாரோ பறித்திருக்கிறார்கள். அந்த ஊர்வசி தானே விடக்கூடாது, ஓடாது. அப்படியே மாடும். ஓடாத ஊர்வசி. மாமா மலர்களை விடு, மலர்களை விடு. இந்த மண்ணில் மறந்துவிட வேணாம். பூஜை பண்ண கூட அது தேவலோகத்தில் இந்த இடத்தில் அண்ணன் சொல்ற நாள் இருவர ஒரே தாயத்து அடிய போட்டி அடிய போடி பக்கத்திற்கு நவிதவடி
சிலுக்கு சுமிதாவா சிலுத்துக்கிற சிலுக்கு 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 எத்த குதுர எனக்கு ரேசு குதிர முன்னாடி அடிக்காத பாடு போடு இந்த பாரிஜாத மலர் தோட்டத்தில முத்து குடும்பம் மலரை விட அழகாக இருக்கிறார். ஒரு மலரை தேடி ஒரு வண்டி எதற்காக வரும்? ஒரு மலரை தேடி ஒரு வண்டி எதற்காக வரும்? ஒரு மலரை தேடி வண்டி எதற்காக வரும்? வண்டு மாதிரி தெரியலையே, நாய் மாதிரி. அழகான மலர் உன்னில் இருக்கக்கூடிய தேனை அருந்துவதற்காக இரு வண்டுகள் வந்திருக்கிறோம். நாங்கள் தான். நான் பொன் வண்டு, அது கருவண்டு. கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம். ஒரு டச்சு ஒரு அச்சி தன்னே கண்ணுக்குள்ளே ஓடிடாம பொண்ணுக்குள்ளே எனக்கு ஆசை கொண்டே வருகிறது. ஒரே ஒரு உல்லாசமான இல்லையா அடிப்பிரிவேமலாமா அடிக்க தெரியாதா? அடிக்க தெரிந்த இறைவா இவனை ஒழிக்க தெரியாதா? இறைவா ஒழிக்க தெரியாதா? தெரியாதா? இறைவா ஒழிக்க தெரியாதா?
இதயம் தான் இல்லையா இறைவா இதயம் தான் இல்லையா படைக்க தெரிந்த இறைவா அவனை அடிக்க தெரியாதா படைத்தான் அவனிடம் பொறுமையே கொடுத்தான் இறைவா இதயம் தான் இல்லையா எதை கேட்டாலும் உடம்பு நல்லா இல்ல இப்ப முடியாது போ சும்மா பண்ணக்கூடாது காலையில மேலே போட்டு அந்த ஆள் ஆபரேஷன் பண்ணிக்கிறான் வாயில போட்டிய வாய் வந்து போட்டா நான் உள்ள இட்டு போறேன் நீ வெளியே நின்னது யாருன்னா வந்தா பொருளுக்குன்னு கத்து என்ன பண்ண காணவில்லையே